துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வாரத்தில் 9 கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைகின்றது என்பதை பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த நேரத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சிபலம் பெற்று சொந்த வீட்டில் பயணிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் குரு பயணிப்பதும் அபரிவிதமான அபாரமான அமோகமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது. புதனுக்கும் சுக்கிரனுக்கும் 8ஆம் இடம் என்பது வலுவான இடமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது. எனவே 8ல் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பாதிப்புகளும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும். இன்னும் சொல்லப்போனால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேரும். இந்த தருணத்தில் உங்களுக்கு லாட்டரி யோகங்கள் நிறைந்து உண்டு. துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரன் ஆட்சிபலம் பெற்று சொந்த வீட்டில் ரிஷபம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனாகவும் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்களையும் தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் நிச்சயமாகவே உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் இந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்குவதோடு நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்கள் செம்மையாக கனகச்சிதமாக தெளிவாக துல்லியமாக கைகூடி வரக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதுவாகவே உங்களுடைய கையில் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அருமையாக கைகூடி வரும். உற்றார் உறவினர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக தக்க தருணத்தில் ஆதரவுகளை அள்ளிக் கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் கேதுவோடு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றியமைக்கின்றன. எனவே இந்த தருணங்களில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரிய வெற்றி என்பது உறுதியாகவே உண்டு. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கற்பனையான பயம் எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மனதில் ஏற்படக்கூடிய தெளிவு இல்லாத நிலை குழப்பம் பதட்டம் படபடப்பு என எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி தெளிவாக நன்கு சிந்தித்து செயல்படுவதற்கான ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் இனிதாக நிறைய பெற முடியும். இந்த தருணங்களில் சூரியன் பாக்கியஸ்தானத்திற்குள் குருவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டு பிறகு ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு நுழைகிறார். எனவே பல்வேறு விதங்களில் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்படும். புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் பயணிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அறிவுபூர்வமாக நன்கு சிந்தித்து உணர்ச்சி வசப்படாமல் பல விதங்களான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது. செவ்வாய் பலமாக லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் புதிதாக நிலம் சொத்து வீட்டுமனை வீடு வண்டிவாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என பல்வேறு விதங்களான மேலும்பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும். நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் வளர்ச்சி வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இனிதாக நிறைய உருவாக்கிக் கொடுக்கிறார் செவ்வாய். உத்தியோகத்தில் பணியிலிருந்து எந்தவிதமான காரணமும் இல்லாமல் நீக்கப்பட்டவர்களை திரும்பவும் சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பணிகளும் நீங்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு. உங்களுடைய கற்பனைகள் கனவுகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் நிறைவேறக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு செல்லக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்கள் நிச்சயமாகவே உண்டு. துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூமிகாரகரான செவ்வாய் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிப்பது மட்டுமில்லாமல் கேதுவும் லாபஸ்தானத்திற்குள் செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் முழுவதுமாக விலகும்.
நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட கூடுதல் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக உண்டு. உத்தியோகம் ரீதியாக புதிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை உங்களுடைய மனதில் சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை மன நிறைவை பன்மடங்கு அதிகரித்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது. சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் மாறுதல்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்துள்ளது. குருவின் அமைப்பு காரணமாக நிரந்தரமான வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் நிரந்தரமான வேலைவாய்ப்பு என எல்லாமே நீங்கள் ஆசைப்படுவதை விட இனிதாக அமையக்கூடிய விதத்தில் அற்புதமான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தகட்ட உயர்வு நிலை இடத்தை நோக்கி வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக செம்மையாக அமையக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தோஷமில்லாத கிரகமான முழுமையான சுபகிரகமான குரு உருவாக்கி கொடுக்கிறார். துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் குரு. இப்படிப்பட்ட குரு இந்த தருணங்களில் ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் லட்சுமிஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோக வாய்ப்புகளையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது. நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் பாக்கியஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே இனிதாக இந்த தருணத்தில் நிறைய உங்களை தேடி வருகிறது. குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் உண்டாகுமென்று சொல்வதற்கு ஏற்ப குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்மராசிக்குள் அபரிவிதமாக சக்தி வாய்ந்ததாக பதிகிறது. குருவின் பார்வை ஜென்மராசியில் விழுவதால் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் வீண்வழிகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் நிச்சயமாகவே உடைதெறியப்படும். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய பெயரில் புதிதான அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி எழுதிக் கொள்வதற்கான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது. குரு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு விதங்களில் அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்னும் சொல்லப்போனால் குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் மிகவும் பலமாக பார்த்து வலு உள்ளதாக மாற்றி அமைக்கிறார். எனவே பூர்வீக பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உள்ளிட்ட மேலும் பல தடைகளும் தாமதங்களும் கஷ்டநஷ்டங்களும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பணிகளில் மிகச் சிறப்பான மாறுதல்களை நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் 9இல் அமர்ந்து கொண்டு பஞ்சமஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உண்டு. குருவின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் எளிதான முறையில் உருவாக்கிக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது. ஏனெனில் இந்த தருணத்தில் குரு பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு ராசிக்கு முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவது சிறப்பு. பாக்கியஸ்தானமான 9இல் குரு சஞ்சரித்தால் உச்சபட்ச நன்மைகளும் வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாகவே உண்டு. எனவே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனி அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான நன்மைகளுக்கும் வளர்ச்சிகளுக்கும் பணவரவுகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக உறுதியாகவே கருதப்படுகிறது.
நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள், சிக்கல்கள், சங்கடங்கள், நெருக்கடிகள், காரிய தாமதங்கள் என அனைத்தையும் நிச்சயமாகவே உடைத்தெறியப்படும். நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை அள்ளிக் கொடுப்பார். அதுமட்டுமில்லாமல் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வியாபாரம், தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் நிறைந்து உண்டு. புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தையில்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. குழந்தைகளால் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் உயரும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் என அனைத்தும் மிகச் சிறப்பாகவும் சரியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். சனியின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் குடும்பத்தில் உடன்பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் போன்ற அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அபரிவிதமாக சாதகமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. உத்தியோகம், தொழில்துறை, வியாபாரம் ரீதியான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பது மட்டுமில்லாமல் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சர்ப்பகிரகங்களாக, நிழல் கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்கள் பின்னோக்கி பயணித்து துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி உயர்த்துவதில் அபரிவிதமான பங்கு வகிக்கின்றன. எனவே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் ஞானக்காரகரான கேது பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு. இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் பணவரவு என்பது அபரிவிதமாக உங்களை தானாகவே தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், பஞ்சமஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டகாரகரான ராகு பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கும். ஏனெனில் குரு ராகுவை பார்த்து பலப்படுத்துகிறார். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு அமோகமான லாபங்களையும் பணவரவுகளையும் நல்லபல முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 11ஆம் இடத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பதும் வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது. இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள்.